மகளிரினுடைய பாதுகாப்பு தமிழகத்துல எப்படி இருக்கு? தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்றாரு. அப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருந்தா இன்னைக்கும் நம்ம டெய்லி வந்து குறைஞ்சது ஒரு 3-4 ரேப் கேஸோ இல்ல பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்பட வேண்டியவர்கள் செயல்படாத காரணத்தினால இன்னைக்கு பாஜக அந்த இடத்துல இருந்து ஒரு எதிர்கட்சியாக ஒரு செயல்படக்கூடிய தலைவராக இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எப்படி எல்லா திட்டங்களுடைய பேரை மாத்தி இன்னைக்கு பிரதமருடைய மருந்தக திட்டத்தை வந்து முதல்வர் மருந்தகம்னு சொல்லி எப்படி பெயரை மாத்தி 2300 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறதா வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. மத்திய அரசோட நிதி இது இல்ல, மாநில அரசு வந்து பிரதம மந்திரி கிராமப்புற சாலை திட்டத்தை முதல்வர் சாலை திட்டம்னு சொல்லி மாத்தி இவங்க வந்து அதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிற. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழும் இவங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, ஆங்கிலமும் இவங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா கோவம் வந்துடுது. நீங்க சொல்ற கல்வி திட்டத்துல மாநில அரசினுடைய தமிழக அரசினுடைய அரசு பள்ளிகள்ல படிச்சவங்க தான் இஸ்ரோனுடைய தலைவர். சார் எல்லாருமே அப்படிதான் சார். நானுமே ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸ் போயிட முடியுமா அப்படின்னு கேக்குறது கடமை. ஒரு சில விதிவிலக்குகள் கண்டிப்பா இருக்கு. அம்புனா வம்பு, அண்ணனா அன்புனா அன்புன்ற மாதிரி எங்க கிட்ட நீங்க அன்பா பேசுனீங்கன்னா நாங்க அன்பா தான் உங்க கூட பயணிக்க விரும்புறோம். இதே நீங்க எங்க கிட்ட வம்பா இருப்பீங்க, எங்க தலைவரை நீங்க ஒருமையில பேசுவீங்க, ஒரு பாரத பிரதமரா இருந்தாலும் நீங்க மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா இங்கிருந்து வரக்கூடிய பதிலும் அந்த மாதிரி தான் இருக்கும். இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகமா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எங்களுடைய கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய மது ஆலைகளாக இருந்தாலும் மூடுவோம்னு சொன்னாங்க. ஆனா அதே கனிமொழி அவர்கள்ட்ட எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க மைக்கு கொண்டு போய் நீட்டினப்ப நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து நாங்க வந்து கொடுத்த வாக்குறுதியில 90% நிறைவேற்றிட்டோம்னு வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம போய் சொல்லிட்டு இருக்காரு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் திருமதி நதியா சீனிவாசன் அவர்கள். வணக்கம். தமிழக அரசியல் சூழல்ல பல விஷயங்கள் மேம் மாநில அரசு சார்பில் சட்ட ரீதியாகவும் மகளிர்களுக்கான பாதுகாப்பு அது குறித்தான கேள்விகள்லாம் சமீபத்தில் நீங்கள் எழுப்பிட்டு வரதை என்னால் பார்க்க முடிந்தது. நேரடியாகவே கேட்குறேன், மகளிரினுடைய பாதுகாப்பு தமிழகத்தில் எப்படி இருக்கு? சார், மகளிருடைய பாதுகாப்பு வந்து எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்றதை விட பொதுமக்களை நீங்கள் கேட்டிங்கனாலே இன்னைக்கு சொல்லுவாங்க. அதாவது பெண் பிள்ளைகளை வந்து இன்னைக்கு நம்ம வெளியில காலேஜுக்கு அனுப்ப பயந்தது போக இன்னைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறதுக்கே வந்து பெற்றோர்கள் பயப்படக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. அதாவது இன்னைக்கு பெண்கள் தமிழகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாத ஒரு மாநிலமாக இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கடினமான சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். பள்ளிகள்ல இந்த நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பற்ற சூழல் ஒரு புறம் இருக்கு. அப்படின்னா பள்ளி மாணவர்களும் சரி, பள்ளி மாணவர்களை தாண்டி இன்னைக்கு பெண் பிள்ளைகள் மது அருந்துவது போன்ற வீடியோ காட்சிகளை நம்ம சமூக ஊடகங்கள்ல பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து கஞ்சா பழக்கங்களுக்கு பெண் பிள்ளைகள் அடிமையாகி அதனால சீரழியக்கூடிய ஒரு சூழலும் இன்னைக்கு அந்த ஒரு அபாயகரமான சூழல்ல தான் இன்னைக்கு வந்து தமிழகத்துல பெண்களுக்கான ஒரு அடக்குமுறைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, பெண்கள் பள்ளி மாணவர்கள் பெண் பிள்ளைகள் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு காவல்துறையில இருக்க பெண்களுக்கு கூட பாதுகாப்பற்ற சூழல் தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சூழல் போகும்போது ஒரு பெற்றோர்கள் வந்து பெண் பிள்ளைகளை வந்து காலையில பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தை சாயந்தரம் பத்திரமா வீட்டுக்கு வருமானு கேட்டா தெரியல. இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்களே குழந்தைகளுக்கு வந்து ஒரு அபாயகரமான இடமா இருக்குன்னு சொன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு உதாரணம் தான் வந்து சின்ன பிள்ளைகளை வந்து NSS கேம்ப் மூலம் சொல்லி அது மூலயமா வந்து பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு 8வது படிக்கக்கூடிய ஒரு பள்ளி குழந்தைய வந்து 3 ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட பையன் மெடிக்கல் கேம்ப்னு சொல்லி பள்ளி குழந்தைகளை வந்து இன்னைக்கு இவ்வளோ ஒரு இதுக்கு முன்னாடி தமிழகத்துல இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கான்றதே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கிடையாது. இன்னைக்கு இப்ப சமீப காலமா இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அப்படின்னும் போது என்ன யோசிக்க தோணுது அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த கஞ்சா பழக்கத்திற்கும் இந்த நவீன இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பழக்கங்கள் வந்து அதிகமா வந்து இன்னைக்கு சமுதாயத்துல புழக்கத்துல இருக்கிறதுனால தவறுகள் அதிகமாகுதோ. சோ அரசு வந்து இதை வந்து தடுக்க வந்து
தவறிடுச்சோ, அதனால இன்னைக்கு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து பாக்குறாங்க. மக்களுடைய வேதனையும் அதுவா தானே இருக்கு. இன்னைக்கு நீங்க கடந்த காலங்களை காட்டிலும் இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு வழக்கறிஞராக பார்க்கிற பொழுது இதெல்லாம் தடுக்க ஒரு ஆளுகிற மாநில அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் நினைக்கிறீங்க? சார், அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து விரைந்து நீதி வழங்கக்கூடிய மகளிர் நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கமிட்டி ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரளவுல மட்டும்தான் இருக்கு. அது இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்றாரு. அப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருந்தா இன்னைக்கும் நம்ம டெய்லி வந்து குறைஞ்சது ஒரு 3-4 ரேப் கேஸோ இல்ல பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்ப இந்த அரசு வந்து சரியான திட்டங்கள் வந்து போட்டா மட்டும் போதாது, அதை செயல்படுத்தி இருக்கணும். அதை செயல்படுத்த தவறுனதுனாலதான் இன்னைக்கு பாலியல் குற்றங்களும் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இல்லையா? ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக இந்த இடத்துல இருந்து இதெல்லாம் சுட்டிக்காட்டி செயல்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டிருக்காரு. அந்த சார், அதாவது இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட அந்த விஷயங்கள் கூட உங்களை போன்ற சகோதரர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பொது இடத்துல பட்டியலிட்டு பேசின பிறகுதான் அந்த ஒரு பிரச்சனையே பேசும் விவாத பொருளா வந்துச்சு. அது கொடுத்த ஒரு பப்ளிக்கோட அந்த அதாவது சமூக ஊடகங்கள்ல அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பலராலும் பகிரப்பட்டு உயர்நீதிமன்றமே சூமோட்டோவா அந்த கேஸை விசாரிச்சாங்க. சோ இந்த மாதிரி தமிழகத்துல ஆக்கப்பூர்வமா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு பாஜக நின்று செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஆக அப்ப பாஜக அந்த இடத்துல வந்திருக்கனாலே அதிமுக அந்த இடத்துல சரியா செயல்படாததுனால பாஜக வந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை வந்து சொல்ல தவறிட்டதுனாலதானே தவறிட்டதானே எல்லாருமே பார்ப்பாங்க. இன்னைக்கு அதனாலதானே பாஜக வந்து எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு பாஜக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எதிர்பார்த்து தானே வந்து அரசியல் களமா இருந்தாலும் சரி, தமிழக மக்களும் சரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு? இன்னைக்கு கூட கோயம்புத்தூர்ல ஒரு மேட்டுப்பாளையம் கிராமத்துல ஒருவர் இறந்து போயிடுறாரு. அவரை வந்து பல மைல் தூரம் வந்து தூக்கிட்டு வராங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு டேட்டாவோட எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கொடுக்கிறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்பட வேண்டியவர்கள் செயல்படாத காரணத்தினால இன்னைக்கு பாஜக அந்த இடத்துல இருந்து ஒரு எதிர்கட்சியாக ஒரு செயல்படக்கூடிய தலைவராக இன்னைக்கு வந்து அழுத்தம் கொடுக்குற காரணத்தினாலதான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இந்த மேட்டுப்பாளையம் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். கிராமப்புற சாலை, பிரதமருடைய கிராம சாலை திட்டம்ன்ற பேரை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எப்படி எல்லா திட்டங்களுடைய பேரை மாத்தி இன்னைக்கு பிரதமருடைய மருந்தக திட்டத்தை வந்து முதல்வர் மருந்தகம்னு சொல்லி எப்படி பேரை மாத்தி இவங்க இங்க ஒரு காப்பி இது பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி பிரதமர் சாலை திட்டத்தை, கிராமப்புற சாலை திட்டத்தை இன்னைக்கு அதை வந்து 2022 2023 மட்டும் 2300 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறதா வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. மத்திய அரசோட நிதி இது இல்ல, மாநில அரசு வந்து பிரதம மந்திரி கிராமப்புற சாலை திட்டத்தை முதல்வர் சாலை திட்டம்னு சொல்லி மாத்தி இவங்க வந்து அதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறதா ஒரு அறிக்கை 2300 கோடி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி ஒதுக்கி இருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணாங்க? அதை பத்தின வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா முதலமைச்சர் அவர்களால? முடியாது. ஆனா 2010 இருந்து பாத்தீங்கன்னா 2014 இருந்து 10 வருஷத்துக்கு கிராம சதான் யோஜனான்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமளவுல நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா அந்த நிதியை வந்து மலைப்புறத்துல இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு பாதை போடக்கூடிய ஒரு திட்டத்தின் மூலியமா தான் அதை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த தொகையை வந்து இவங்க எந்த அளவுக்கு செயல்படுத்தி இருக்காங்கன்றது பார்த்தா நமக்கு தெரியாது. ஆனா இதே வந்து மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்டை வந்து விவரிச்சு காணொலி வீடியோ போடக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அறிக்கை வெளியிட்ட இந்த 2300 கோடி கிராமப்புற சாலைகளுக்கு நீங்க ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை என்ன செலவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா சொல்ல தெரியாது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து கல்வி இதுக்கு வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கல, நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இதே அரசு இது வரைக்கும் வந்த தொகையில கல்விக்காகவோ இல்ல கல்வித்துறையில என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை கேட்டா அவங்களால சொல்ல முடியாது. ஆனா பாருங்க, இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பிள்ளைகள் வந்து ஸ்கூல் இல்லாம மரத்து நிழல் கீழே உட்காந்து படிக்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. ஆனா இவங்க தரப்புல திமுக தரப்புல சொல்லப்படுறப்ப வட மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்துல குறிப்பா பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களை காட்டிலும் இங்க கல்வித்தரம் நல்லா இருக்கு, நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து பள்ளிகள்ல இருக்குன்னு இவங்க தரப்புல. சார், அதாவது இன்னைக்கு வந்து திமுகவா இருந்தாலும் சரி, அதனுடைய கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் சரி,
திமுக தமிழகத்துல வந்து கல்வித்தரம் இப்படி இருக்கே, பள்ளி அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழும் இவங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, ஆங்கிலமும் இவங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா கோவம் வந்துடுது. நீங்க முதல்ல வந்து தமிழக அரசுடைய கல்வி தரத்தை விமர்சிக்கிறது வந்து தவறா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா நிதர்சனமான உண்மை, யதார்த்த உண்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மாணவர்களுக்கு தமிழ் ஒழுங்கா சொல்லி கொடுக்குறாங்களா? எத்தனை தலைமை ஆசிரியர்கள் பற்றாக்குறை இன்னைக்கும் இருக்கு, அது எல்லாத்தையும் இவங்க ரெக்ரூட் பண்ணிட்டாங்களா? சரி, தமிழை விடுங்க, ஆங்கிலத்தை இவங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்தாங்களா? இன்னைக்கு தமிழகத்துல வந்து பணம் கொடுத்து படிக்கக்கூடிய பள்ளிகள்ல மட்டும்தான், அது சிபிஎஸ்இ ஸ்கூலா இருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இருந்தாலும் சரி, அங்க மட்டும்தான் வந்து ஒரு தரமான கல்வி கொடுக்கப்படுறதா வந்து ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்களே தவிர்த்து அரசு பள்ளியில மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்கப்படுதா? அது வந்து நிச்சயமா மனசாட்சியை தொட்டு சொல்லணும்னா கிடையாது, அதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு அதை ஒத்துக்காம தமிழக அரசுடைய கல்வி தரத்தை வந்து சொன்னா மட்டும் இவங்க கோச்சிக்கிறாங்க, ஏத்துக்க மறுக்கிறாங்க. நீங்க சொல்ற கல்வி திட்டத்துல மாநில அரசினுடைய தமிழக அரசுடைய அரசு பள்ளிகள்ல படிச்சவங்க தான் இஸ்ரோனுடைய தலைவர். சார் எல்லாருமே அப்படிதான் சார். நானுமே ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹையர் ஸ்டடிஸ் போயிட முடியுமா அப்படின்னு கேக்குறது கடந்த ஒரு சில விதிவிலக்குகள் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? எல்லாருமே வந்து என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டா நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது வந்து நல்லா படிக்கிற மாணவர்கள் படிப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் சரியான சமமான பள்ளி சமமான கல்வி தரம் கிடைக்குதான்னு கேட்டா கிடையாது. 1வது இருந்து 5வது இருந்து படிக்கக்கூடியவர்கள் தான் வந்து அரசு பள்ளியில முக்காவாசி நம்ம பக்கத்துல இருக்க தொடக்க பள்ளியில நம்ம போய் சேருவோம். அப்படி போய் சேர்ந்த ஆட்கள்ல நானும் ஒருவர். ஆனா அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது நம்ம அதுக்கேத்த எங்க வந்து சிறப்பான கல்வி தரம் கிடைக்குதோ அங்கதான் நம்ம அதை நோக்கி தான் போடுறோம். 6வதுக்கு அப்புறம் நம்ம அரசு கல்வி இதுல வந்து நம்ம படிக்கிறது இல்லை, ஏன்னா அங்க கல்வி தரம் சரியா இருக்கிறது இல்லை. அதனால அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் தான் போய் பாக்குறோம். உண்மை கசக்கதான் செய்யும் சில நேரத்துல. ஆக நம்ம கல்வி தரம் சரியா இல்ல, அதை மேம்படுத்தணும்னு சொன்னா மேம்படுத்தணும் தான், அதுதான் உண்மை. அதை நான் ஒத்துக்காம நீங்க மத்த மாநிலத்துல குறை சொல்லிட்டு நீங்க வந்து போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல தமிழ்ல எத்தனை பிள்ளைங்க வராம ஆப்சென்ட் ஆனாங்க, எத்தனை பிள்ளைங்க தமிழ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாங்க. அப்ப இதெல்லாமே வந்து தம்முடைய அந்த இயலாமையை தானே குறிக்குது. அப்ப நம்ம அதை ஒத்துக்கணும்ல, நம்மளுடைய கல்வித்தரம் இந்த அளவுக்கு தான் இருக்கு, இன்னும் நம்ம அதுல மேம்பட்டு போகணும்ன்றது தான் உண்மை. தமிழகத்துல கல்வித்தரம் எப்படி இருக்கிறது, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு வந்து இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு பல விஷயங்கள் சொன்னீங்க. பாஜகவை பத்தி தனிப்பட்ட முறையில அரசியலா கேட்கிறேன். கடந்த கால பாஜகவிற்கும் இப்ப இருக்க பாஜகவுக்கும் நீங்க பாக்குற வித்தியாசம் என்னன்னா, பல வருஷமா நீங்க கட்சியில இருக்கீங்க, அதனால கேட்கிறேன் சார். அதாவது இத பத்தி சொல்லணும்னா எங்களுடைய பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அண்ணா வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல ஒண்ணு சொன்னாங்க. அதாவது திமுகல வந்து சொன்னாங்களா, நான் வந்து பழைய திமுகவா மாத்திராதீங்களே, நான் வந்து பழைய திமுக வந்தா இந்நேரம் பிஜேபியில நீங்களாம் இருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு இங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து பழைய பாஜக கிடையாது, இது வந்து இதுல நீ இப்ப வந்து தொட்டு பாரு, இது வந்து வேற மாதிரி பாஜக. ஆமா அப்படின்னு. ஆமா கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல பாஜகவுடைய கருத்துக்கள் இல்லாத ஒரு அரசியல் அறிக்கை இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு தமிழக அரசு என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு செயல்படாம இருக்காங்க, இல்ல சுணக்கமா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு சிம்ம சொப்பனமா இருந்து பாஜக தான் எல்லாத்துக்குமே வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ வந்து நம்மளுடைய அரசியல் அறிக்கைகள் மட்டும்தானா அப்படின்றத தாண்டி இன்னைக்கு களத்துலயும் பாத்தீங்கன்னா அதிமுகக்கு திமுகக்கு இணையா களத்துல தொண்டர்கள் இருக்காங்க, இறங்கி வேலை செய்யறாங்க. அதுக்கு உதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருத்தணியில ஒரு சுவர் விளம்பரம் எழுத போறாங்க, அங்க ஒரு பிரச்சனை ஆகுது. இவங்க வந்து சும்மாவே வந்து வம்பு இழுக்கணும்னு சொல்லி திமுக இருக்கக்கூடியவங்க வந்து பாஜக இருக்கவங்கள ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்க. அங்க அதுக்கு இணையான பாஜக சகோதரர்களும் வந்து இன்னைக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு பாஜக இருக்கு. ஆளுகிற திமுகவுக்கு சரிசமமா இன்னைக்கு பாஜக நிச்சயமா. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சீமான் அவர்கள் சொன்னது போல வம்புனா வம்பு, அன்புனா அன்புன்ற மாதிரி எங்க கிட்ட நீங்க அன்பா பேசுனீங்கன்னா நாங்க அன்பா தான் உங்க கூட பயணிக்க விரும்புறோம். இதே நீங்க எங்க கிட்ட வம்பா இருப்பீங்க, எங்க தலைவரை நீங்க ஒருமையில பேசுவீங்க, ஒரு பாரத பிரதமரா இருந்தாலும் நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னா இங்க இருந்து வரக்கூடிய பதிலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு பாரத பிரதமரை மரியாதையா பொது இடத்துல பேசும்போது உங்களுடைய பதவிக்கான பொறுப்பை உணர்ந்து நீங்க பேசாத பட்சத்துல இங்க இருந்து வரக்கூடிய பதில்களும் அப்படிதான் இருக்கும். அப்ப நீங்க ஒரு துணை முதல்வரை வந்து நீங்க இப்படி பேசிட்டீங்க அப்படி பேசிட்டீங்கன்னு சொன்னா, அதாவது பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு. என்னுடைய தலைவர், நான் உயிருக்கும் மேலா மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க வந்து பேசும்போது அது நான் தலைவரா இருந்தோ தொண்டனா இருந்தோ நான் பேச மாட்டேன். என்னுடைய பதிலும் உங்களுடைய பதிலை பொறுத்து தான் என்னோட ஆக்ஷன் இருக்கும், ரியாக்ஷன் இருக்கும். உங்களுடைய ஆக்ஷனை பொறுத்து தான் என்னுடைய ரியாக்ஷன் இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு தமிழக அரசியல்ல பாஜக தன்னுடைய நிலையை வந்து முன்பை காட்டிலும் பல மடங்கு வேகத்துல இன்னைக்கு பாஜக முன்னேறி இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசியல்ல
பாஜக இல்லாத ஒரு அரசியல் தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு கட்சியா திமுகவுக்கு ஈக்குவலா வளர்ந்திருக்கக்கூடிய கட்சியா பாஜக சரி. இன்னைக்கு ஓட்டு வங்கியிலுமே வந்து பாஜக 10% வாங்குறதும் தாண்டி இன்னைக்கு மக்கள் கொடுக்கிற அந்த வரவேற்பு, தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு, இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு பாஜக 30-40% ஓட்டு கண்டிப்பா தமிழகத்துல வாங்கும். 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா பாஜக ஒரு ஆளுங்கட்சியா வந்தாலுமே வந்து எங்களுடைய தலைவர் அவர்களுடைய முன்னெடுப்பால அந்த மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுதானே சார் மக்களுடைய பார்வையாவும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பார்வையாவும் இருக்கு. மக்கள் மத்தியில அந்த எழுச்சியை நீங்க பாத்துருக்கீங்களா களத்துல? சார் உண்மையாவே வந்து இன்னைக்கு நீங்க இப்போ நான் வந்து ஒரு கட்சியில இருக்கேன், ஒரு பொறுப்புல இருக்கேன்றதை தாண்டி இன்னைக்கு நீங்க இன்னும் எங்களோட வாங்க, எந்த பொறுப்பு எதுவுமே சொல்லாம ஒரு சாதாரண ஒரு சாமானிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க. இன்னைக்கு தமிழக அரசனுடைய செயல் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு வந்து திருப்திகரமா இருக்கா, அப்படி இல்ல பாஜக வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்களா? இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து ஒரு 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 பிம்பத்தை காட்டுறாங்க இல்லையா, பாஜக வந்து ஒரு மதவாத அரசியலை தான் கையில் எடுத்து. ஆனா இன்னைக்கு அந்த பாஜகவை வந்து அதாவது பக்கத்துல இருந்து அதனுடைய தலைவர்களுடைய அறிக்கைகளையோ பாஜகவினுடைய செயல்பாடுகளையோ பார்த்தா இன்னைக்கு பாஜக வந்து மதவாதத்தை வந்து கையில புடிச்சிட்டு இருக்க ஒரு கட்சின்னு மக்கள் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு அதை உடைக்கிற அளவுக்கு தான் மக்கள் வந்து வெளியில வந்து மற்ற சமுதாயத்துல இருக்கிறவங்களும் வந்து இன்னைக்கு பாஜகவை ஆதரிக்கக்கூடிய விஷயங்களை தான் சமீபமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு டெல்லியில நம்ம வந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அத்தனை இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் வெளியே வந்து இந்த தடவை நான் பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாமே மக்கள் பாஜகவை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தானே. ஆமா, இதெல்லாமே அதுக்கு எடுத்துக்காட்டு தானே. திமுகவுடைய ஐடி விங் வந்து கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்கை கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு போறதா இவங்க ஒண்ணு ட்ரை பண்ணாங்க. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க திமுக ஐடி விங் ஏற்படுத்தின ஒரு பிம்பமா ஒண்ணு தொடங்கினாங்க. ஆனா அதனுடைய விளைவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோ பேக் ஸ்டாலின்னு சொல்லி நம்ம சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களே இன்னைக்கு வந்து வெளியில வந்து கோலங்கள் போட்டு, இவங்க போட்ட கோலம் மாதிரி கிடையாது, ஏதோ மக்கள்கிட்ட அவங்க வீட்டுக்கு வெளியில போட்ட கோலம், யாருடைய வீடு யாருடைய கோலம்னு தெரியாம யார் மைக்கை கொண்டு போய் நீட்டும் போது அவங்களே சொல்றாங்க இது நாங்க போட்ட கோலம் இல்லை, இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து ஒரு கெட்ட காரியம் இருக்கு, ஆனாலும் வந்து எங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டு போயிருக்காங்க. ஆமா, அங்க இருக்க மக்கள் சொன்னாங்களே, அவங்களே வந்தாங்க, கட்சிக்காரங்க வந்தாங்க, தலைவர் வந்தாரு, தண்ணி தெளிச்சு அவங்களே கோலம் போட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி கோலம் போடல. பொதுமக்கள் வெளியில வந்து எங்களுக்கு 3வது மொழி வேணும், நான் எங்க பிள்ளைங்க வந்து எக்ஸ்ட்ரா மொழி கத்துக்கிறது எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளும் பெற்றோர்களும் கோலம் போட்டு கோபேக் ஸ்டாலின் அதுக்கு தடையா இருப்பாரு முதலமைச்சர் அப்படின்னா தயவு செய்து நீங்க போயிருங்க அப்படின்னு மக்கள் வெளியில வந்து இன்னைக்கு திமுகவை எதிர்த்து பாஜகவை ஆதரிச்சு கோபேக் ஸ்டாலின்னு சொல்றாங்கனாலே அப்ப மக்கள் பாஜகவை ஆதரிக்க தொடங்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு வந்து அதை வந்து ஆதரிக்கும் விதமா தான் தமிழகத்துல பாஜகவுடைய நிலையை வந்து தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கவுன்சிலர் எலெக்ஷன்ல தனித்து நின்று ஓட்டு வாங்கினதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி 2024 இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருந்தாலும் சரி மக்கள் வந்து பாஜகவை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்றது தானே சார் எல்லா விஷயங்களையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மக்கள் பாஜகவை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. அண்ணாமலை அவர்களை, குறிப்பா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா மூலை முடுக்குகளையும் மக்கள் மனசுலயும் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்றதுதான் சரி எல்லாருமே பாக்குறாங்க. பாஜகவினுடைய தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக ஒரு இழுபறி. ஏன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர் பதவி மாற்றப்படும் போது அண்ணாமலை குறித்தான அறிவிப்பு இன்னைக்கு வரும், டெல்லி தேர்தலுக்கு அப்புறம் வரும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கட்சி எப்படி எதிர்நோக்கிட்டு இருக்கு அந்த அறிவிப்பை? சரி, இங்கே பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர்கள் சொல்றது எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கட்சி இங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதை செயல்படுத்துறது தான் வந்து எங்க எல்லாருடைய தலையாய கடமையா இருக்கு. இதுல வந்து இந்த தலைவர் பொறுப்பு வந்தாதான் நான் இது செய்வேன், இது வந்தாதான் நான் செய்வேன், இது கொடுத்தாதான் செய்வேன் அப்படின்ற மனப்பான்மையெல்லாம் இங்க யாருக்குமே கிடையாது. ஸோ தலைவர் வந்து திருப்பி அடுத்த 2026 நம்முடைய அண்ணாமலை தலைவர் அவர்களுடைய தலைமையில நடக்கும் அப்படின்னு எங்களுடைய பாஜக தேசிய தலைமை விரும்பினா அவருடைய தலைமையில கண்டிப்பா இன்னும் சில நாட்கள்ல அறிவிப்பு எப்படியே வெளியில வந்துடும், யார் தலைவர் அப்படின்ற அறிவிப்பு நிச்சயமா வெளியே வந்துடும். ஸோ இவருடைய தலைமையில வந்து 2026 அரசியலை வந்து களத்தை பார்க்க போறோம் அப்படின்னா இன்னும் பிரம்மாண்டமா சந்தோஷமா நாங்களாம் இன்னும் உத்வேகத்தோட இறங்கி வேலை செய்ய தயாரா இருக்கோம். உங்களை மாதிரி நாங்களும் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். எப்படி இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய தலைமையும் அறிவிக்க போறாங்க, மாநில தலைமையும் அறிவிக்க போறாங்க. அது எல்லாமே எதிர்நோக்கி தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். தொடக்கத்துல நம்ம இந்த போதைப் பொருள்னாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு வழக்கறிஞரா பதிவு பண்ணீங்க. கனிமொழி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பேசுறப்ப வந்து மதுனால நிறைய பேருனுடைய
வாழ்க்கை போகுது, பெண்களுடைய வாழ்க்கை அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ அதை பத்தியான எந்த ஒரு பேசுபொருளும், மது ஒழிப்பு குறித்தான எந்த ஒரு இதுவுமே அவங்க சரி, இது நாங்க நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது நீங்க சொன்னதுதான், கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்துல அதாவது இந்தியாவிலேயே அதிக விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகமா இருக்கு, இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகமா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எங்களுடைய கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய மது ஆலைகளாக இருந்தாலும் மூடுவோம்னு சொன்னாங்க. ஆனா அதே கனிமொழி அவர்கள்ட்ட எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க மைக்கு கொண்டு போய் நீட்டினப்ப நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து மணிப்பூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, கனிமொழி அவர்கள், அதாவது பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போர்க்கொடி கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு பிம்பத்தை காட்டக்கூடிய கனிமொழி அவர்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கீதா ஜீவன் அவர்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தமிழகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு அரசியல் பெண் தலைவரா நீங்க என்ன மாதிரி கண்டனங்களை பதிவு பண்ணீங்க? கேட்டா நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தினந்தோறும் நம்ம வந்து பத்திரிகைகளையும் டிவி சேனல்களையும் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்காது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு மணிப்பூர்ல நடக்கிற பிரச்சனையை, ஒரு 2 பிரிவுகளுக்கு இனத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து மத்திய பட்ஜெட்டையும் நீங்க மத்ததையும் போட்டு காட்டுற முனைப்பை இந்த மாதிரி விஷயங்களுக்கு காட்டியிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து நாங்க வந்து கொடுத்த வாக்குறுதியில 90% நிறைவேற்றிட்டோன்னு வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம போய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா டிபிஐல இவங்க சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் 14 வாக்குறுதிகள்ல இவங்க அதிகபட்சம் 7 வாக்குறுதிகளும் நிறைவேற்றலன்றதுதான் நாங்க சொல்ல, அறிக்கை சொல்லுது. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய 2021 தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்க வாக்குறுதிகளை இப்போதைக்கு 7 தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு துறையிலேயே இவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை துறையில இவங்க இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருந்திருப்பாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்திருந்தாங்க, அதை நிறுத்தினீங்க. இலவச ஸ்கூட்டர் மானியம் கொடுத்திருந்தாங்க, அதை நிறுத்தினீங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க இன்னைக்கு நிறுத்திட்டு பெண்களுக்கு ஆதரவான கட்சின்னு நீங்க சொல்றீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு நீங்க சொல்றீங்க. 1000 ரூபாய் கொடுக்கறோம். அதுவுமே பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து அனைவருக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனா அப்புறம் ஜெயிச்சு வந்த பிறகு என்ன சொன்னாங்க, தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தகுதியுள்ள பெண்களுக்குமே எல்லாருக்கும் மாசம் போய் சேருதான்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசை வந்து குறைச்சிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. அந்த காலத்துல போய் நீங்க மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா, பெண்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எங்களுக்கு 2 வாட்டி வந்தது, 3 தடவை வந்தது, 5வது தடவையில இருந்து வரல, 2வது தடவையில இருந்து வரல. ஏன் கேட்டா எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தது, இவங்களுக்கு ஆம்பளை பையன் இருந்தாங்க அதனால கொடுக்கல, நீங்க வந்து அந்த வருமான இதுல இருந்து நீங்க அதிகமா இருக்கீங்க. ஆனா அவங்க தினக்கூலியா தான் இருக்காங்க. ஆனா இவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இவங்களே பட்டியல் போட்டு, இல்ல நீங்க வறுமை கோட்டுக்கு மேல இருக்கீங்க அதனால உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த மாதிரி எத்தனை பெண்களை இவங்க வந்து 1000 ரூபாய் தராம ஏமாத்திருக்காங்க. சோ கால் அவங்க வந்து பெண்களுக்கான ஒரு அரசுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக தான் சரி இந்த அரசு முற்றிலுமா இருக்கு. இதை வந்து திருமதி கனிமொழி அவர்களும் அவருடைய சகோதரர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு அழுத்தம் கொடுத்து மத்ததுக்கு குறை சொல்ற மத்திய அரசனுடைய திட்டங்களை வந்து நீங்க காப்பி பண்ணி இங்க குறை சொல்லி நீங்க இதுல விளம்பரம் தேடிக்கிறதுக்கு பதிலா நீங்க மக்களுக்கு ஆக்கப்பூர்வமா நல்லதை செஞ்சீங்கன்னா மக்களே உங்களுக்கு அடுத்து இன்னொரு வாய்ப்பு தர போறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய கட்சி வாக்கு வாங்கும் போது அங்க ஒரு ஸ்டாண்டாவும் மக்கள் முன்னாடி அரசியலுக்காக நீங்க வேற ஒரு ஸ்டாண்டாவும் இருக்கும்போது இது ஒன்றும் நம்மளுடைய 70 80களில் இல்லாம நம்ம ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலும் செல்போன் இருக்கு. நீங்க 2 நாள் முன்னாடி வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசினீங்கனாலே அன்று இன்றுன்னு போட்டு இன்னைக்கு நம்மள மக்கள் முன்னாடி நம்மளுடைய பிம்பத்தையே கிழிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த இத்தனை வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றாம 90% வாக்குறுதிகள் நீங்க நிறைவேற்றிட்டோன்னு எந்த தைரியத்துல மக்கள் முன்னாடி வந்து சொல்றாங்க தெரியல. ஆனா இது எல்லாத்துக்குமே பதில் வரப்போகின்ற 2026 தேர்தல்களை நிச்சயமா எதிரொலிக்கும், அது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய பார்வையா இருக்கு. பார்ப்போம் மேம். நிறைய தகவல்கள் சமகால அரசியல் குறித்தும் பாஜகவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னும் எங்களோட ஜாம்பவான் நேயர்களுக்காக எங்களோட இணைந்து நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் நன்றி. மனமார்ந்த நன்றிகள். நன்றி மேடம்.